ஐடிசி கம்பெனி என்ன பிளான் பண்றாங்க அப்படின்னா, அவங்களோட ஃபேபிள்ன்ற ஒரு சாக்லேட் இருக்குல்ல, அந்த ஒரு பிரீமியம் அந்த சாக்லேட் வந்து அந்த மேனுஃபேக்சரிங்கை டபுள் பண்ண போதா சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா, அந்த ஒரு பிரீமியம் சாக்லேட்க்கான அந்த ஒரு டிமாண்ட் வந்து இப்போ வந்து அதிகமா இருக்கு. ஸோ அதனால இவங்களோட மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டியை டபுள் பண்ணாங்க அப்படின்னா, அந்த ஒரு டிமாண்டை பூர்த்தி பண்ணிட முடியும். அடுத்த 15ல இருந்து 18 மாசத்துல வந்து இந்த ஒரு மேனுஃபேக்சரிங் வந்து டபுள் பண்ண போறாங்க. ஸோ இந்த ஃபேபிள்ன்ற சாக்லேட்டை வந்து இங்க அடுத்த லெவல் வந்து எடுத்துட்டு போகணும். இங்க இந்தியாவோட ஓவரால் சாக்லேட் மார்க்கெட் வந்து 22,000 கோடியா இருக்கு. இதுல வந்து பிரீமியம் சாக்லேட்டோட அந்த ஒரு மார்க்கெட் வந்து 1000ல இருந்து 1200 கோடியா வந்து மார்க்கெட் வந்து இருக்கு. இந்த ஒரு 1200 கோடி ரூபாய் அந்த ஒரு மார்க்கெட்டை பிடிக்கிறதுக்காக தான் ஐடிசி கம்பெனி வந்து வராங்க. ஸோ ஏற்கனவே இந்த ஃபேபிள் பிராண்டோட அந்த ஒரு சேல்ஸை பொறுத்தல 50% வந்து இ-காமர்ஸ் மூலமா தான் நடக்குது. 35ல இருந்து 40% தான் இந்த ஐடிசி ஹோட்டல்ஸ்ல வந்து வாங்குறது. அப்புறம் இங்க வந்து பெங்களூர்ல ஒரு சில மால்ஸ்ல வந்து இருக்கு. அப்புறம் ஒரு சில மெட்ரோஸ்ல வந்து இருக்கு. அங்கெல்லாம் வந்து வாங்கிக்கிறாங்க. ஸோ இப்போ அந்த ஃபேபிள் வந்து இன்னும் அடுத்த லெவலுக்கு வந்து கிடைக்கிற மாதிரி அந்த ஒரு ஸ்டோர்ஸ் எல்லாமே கிடைக்கிற மாதிரி வந்து எடுத்துட்டு வரப்போதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸ்டோர்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ண போறாங்க. அதுக்கு அடுத்ததான் நிறைய வேரியேஷன்ஸை வந்து எடுத்துட்டு வரப்போதா சொல்லியிருக்காங்க. அந்த ப்ராடக்ட் வேரியேஷன்ஸ் இங்க டார்க் சாக்லேட்ஸ்லயும் சரி, அப்புறம் வந்து இங்க ஃபெஸ்டிவலுக்கு வந்து கொடுக்குற மாதிரி, அப்புறம் வந்து இங்க பர்சன்டேஜான அந்த ஒரு கிஃப்ட் கொடுக்குற மாதிரி இந்த மாதிரியான ஃபேபிள் சாக்லேட்ஸ் எல்லாமே லான்ச் பண்ண போதா சொல்லியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம்.